எடப்பாடியார் அவர்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் திருட்டுத்தனமாக டெல்லிக்கு போகலை. அவர் டெல்லிக்கு போகிற ப்ரோக்ராம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். அச்சு ஊடகங்களும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதே பொழப்பா வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு மந்திரி மேலே ஒரு அமைச்சர் மேலே ரைடு வந்துச்சுன்னா சொல்லாமல் எத்தனை அமைச்சர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த முகத்தை மூடிக்கொண்டதாக இருக்கக்கூடிய வீடியோ என்ட்ரன்ஸ்ல இருந்து கார் வருது சார். ஆமா, வந்து திரும்பி போறது அந்த கேமரா ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அதிகபட்சமா சின்ன கூட ஒரு 4 இன்னொன்று சொன்னால் ஒரு சபரீசன் இருக்காரு, அதானியை போய் பார்த்தாரு. அதையே அவங்க எதுவுமே சொல்லலை. ரகசியத்திலேயே ரகசியத்திலேயே இருக்கிறவங்க தான் சார் திமுக காரங்க. வெளிப்படைத்தன்மை அங்கே இருக்காது. சின்ன ஒரு இதை வச்சு அவர் கட்சிக்குள்ள மூஞ்சி துடைச்சதை வச்சு அது முகத்தை மூடி கொண்டு போனார். கடுமையாக உழைத்து கொண்டு இருக்கிறார் எடப்பாடியார் அவர்கள். இப்போ சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு ஓய்வுங்கிறதே இல்லை. இந்த மாதிரி ஸ்டாலின் ஒரு கூட்டம் போட்டு ஒரு 10 பேர் கேள்வி கேட்டு எதையும் பார்க்காம ஒரு பதில் சொல்லிட்டு பார்ப்போம். திமுகவை சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவியே தேடி இருக்குது. இப்போ இந்த லட்சணத்துல தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை. இப்போ உண்டியல் பணத்தை எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம் நேயர்களே, நம்மோடு வழக்கறிஞர் வையை ஆனந்த் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பற்றிய செய்தி டெல்லி சென்றதுல இருந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. என்ன சார், அமித்ஷா தான் பார்த்துட்டு வர்றாரு, பார்த்துட்டு வரும்போது முகத்தை மூடிட்டு வர்றாரு சார், என்ன இது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல எல்லாம் வேற மாதிரியான வசனங்கள்லாம் வருது. முகத்தை மூடி வர வேண்டிய அவசியம் என்ன சார்? இது மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் திருட்டுத்தனமாக டெல்லிக்கு போகலை. அவர் டெல்லிக்கு போகிற ப்ரோக்ராம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். குடியரசு துணைத் தலைவரையும் பார்க்குறாரு, அமித்ஷாவையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறார். இது வெளிப்படையான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. போயிட்டு இருப்ப மூஞ்சி தொடச்சிருப்பாருங்க. காரில் வரப்போ மூஞ்சி தொடச்சா அதை ஒரு கிளிப் எடுத்து போட்டு அதில் இந்த மாதிரி இந்த திமுக ஊடகங்கள் இவங்கெல்லாம் அதில் ஒரு சுகங்காண்றாங்கன்னா அதை நம்ம எதை சொல்லி சிரிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்க எத்தனை தடவை டெல்லிக்கு சொல்லாமல் கொள்ளாமல் படையெடுத்திருக்கிறார்கள், சந்தித்து வந்திருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். இது இவங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாராவது சொன்னாங்களா? அச்சு ஊடகங்களும் சொல்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதே பொழப்பா வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு மந்திரி மேல ஒரு அமைச்சர் மேல ரைடு வந்துச்சுன்னா சொல்லாமல் எத்தனை அமைச்சர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களாம் சொல்லிட்டா போறாங்க, இல்ல டெல்லிக்கு போய் மத்திய அமைச்சர்களை பார்த்து நிதி கேட்க போயிருக்காங்களா? சமீபத்துல கூட துரைமுருகன் போயிட்டு வந்தாரு. இப்போ அங்க என்னத்த போய் மத்திய அமைச்சர்கிட்ட பார்த்து நிதி வாங்கிட்டா வந்தாங்க. திருட்டுத்தனமாக இந்த மாதிரி எல்லாம் சந்திப்பு இதெல்லாம் நடத்துறோம். திமுக தான் சார் கை வந்த கலை, அவங்களுக்கு தான் சார். அதிமுக எல்லாம் வெளிப்படைத்தன்மையோட இருக்கிறது. முந்தா நாள் நிகழ்ச்சியில கூட வடவழி நடந்த நிகழ்ச்சி கூட பொதுக்கூட்டத்தில் டெல்லி போறதை பத்தி எடப்பாடியார் பேசுறாரு. அங்கே போய் குடியரசு துணைத் தலைவருக்கு வாழ்த்த ஒரு தமிழர் குடியரசு துணைத் தலைவராக வந்திருக்கிறார். அவரை போய் வாழ்த்தி விட்டு இது பண்ணிட்டு அப்புறம் மரியாதை நிமித்தமாக கூட்டணி கட்சி இதுங்கிறதுனால மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்தித்து இதுல என்ன ஒளிமறைவு இருக்கு, என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அந்த முகத்தை மூடிக்கொண்டதாக இருக்கக்கூடிய வீடியோ என்ட்ரன்ஸ்ல இருந்து கார் வருது சார். ஆமா, திரும்பி போறது அந்த கேமரா ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அதிகபட்சமா சின்ன கூட ஒரு 4 செகண்ட். அதுல அவர் முகத்தை மூடி இருக்கிற மாதிரி சொல்ற 1.5 செகண்ட். ஒரு மூஞ்ச துடைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 4-5 செகண்ட் ஆகும். இந்த 1.5 செகண்ட் இருக்கக்கூடிய வீடியோவை இவ்வளவு கீழ்த்தரமா அவர் கார்ல கட்சிப்புல மூஞ்ச துடைக்கிறார் சார். அதை எடுத்து போட்டு இவங்க ஒரு கைக்குட்டையில மூஞ்ச துடைக்கிற ஒரு குத்தமா சார் நாட்டுல இது கூடனே சாயம் பூசி. ஏன் இப்ப இன்னொன்னு சொன்னா ஒரு சபரீசன் இருக்காரு, அதானியை போய் பார்த்தாரு. அதையே அவங்க எதுவுமே சொல்லல. அது புகைப்படங்கள் ஆதாரங்கள்லாம் இருக்குல்லாம். அண்ணாமலை சேலஞ்சே பண்ணாரு. பிஜேபியோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நான் புகைப்படத்தை வெளியிட்டு சேலஞ்சே பண்றாரு. அதை அவங்க வெளியவே சொல்லலையே. இந்த மாதிரி எத்தனை ரகசிய கூட்டங்கள் இவங்க மட்டும்தான் சார் போடுவாங்க. ரகசியத்திலேயே ரகசியத்திலேயே இருக்கிறவங்க தான் சார் திமுக காரங்க. வெளிப்படைத்தன்மை அங்க இருக்காது. இதை விடுங்க. இது ஒரு நீங்களே சொன்னீங்க 1.5 செகண்ட் சொன்னீங்க இல்லைங்களா? ஒரு சாதாரணமா கட்சி பாஸ் ஆயிட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான். இதை பெரிதுபடுத்தி இதுல ஒரு சுகம் காண்டு இன்னும் அமித்ஷாவிடம் இது பண்ணிட்டாங்க அதிமுக. ஏதாவது இவங்க ஒரு உருட்டு, ஏன்னா உருட்டு மாடல் ஆட்சி தானே நடக்குது. அதனால இதுவும் ஒரு உருட்டு அவங்களுக்கு அவ்வளவுதான். அவங்க இதை ஒரு 2 நாள் போட்டு இதை சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர அதிமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெளிவாக உள்ளார்கள்.
அதனால இந்த உருட்டுக்கெல்லாம் வந்து பெருசா ரியாக்ட் பண்ண வேண்டாங்கிறது என்னோட கருத்து. சரி, இப்போ செங்கோட்டையன் விவகாரம், அப்புறம் டிடிவி என்டிஏ கூட்டணியில இருந்து விலகினது, ஓபிஎஸ் திமுக தலைமையை கொண்டு போய் பார்த்தது, தன்னுடைய மகனோட போய் பார்த்தது, எல்லாத்துக்கு பின்னாடியும் திமுகவினுடைய தலையீடு மறைமுகமா இருக்குன்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. சோ இந்த கார்ல வந்து முகத்தை மறைச்சிட்டு போறாருன்ற இந்த நாரேட்டிவ் செட் பண்றதுன்றது இதுவுமே ஏத்துக்க முடியுதாவே இல்லை, ரொம்ப நெருடலா இருக்கு சார். அதாவது இவங்களுக்கு எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக காரர்கள். ஏனென்றால் எடப்பாடியார் வந்து இப்போ வந்து தேர்தல் சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்கிட்டார். அவருக்கு வந்து சும்மா அவர் போவார், பெருசா அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு திமுக வந்து நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவருக்கு வர்ற மக்கள் கூட்டம், அந்த எழுச்சியோட வர்ற மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு இவங்களால ஜீரணிக்க முடியல. அதனால எதையாவது சொல்லி அவரை டேமேஜ் பண்றதா தான் இவங்க வேலையா வச்சிட்டு இருக்கிறாங்க. இண்டிவிஜுவல் அட்டாக். அவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, கட்சியில வந்து குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்க. அவங்க பண்ணது எல்லாமே வந்து தோல்வியில முடிஞ்சது. ஸோ இப்போ பர்சனல் அட்டாக். இப்போ அவர் பிரச்சாரத்துக்கு போறப்பயே முதல்வர் என்ன சொன்னாரு, சுந்தரா டிராவல்ஸ்ல போற, அதுக்கு உடனே வந்து திரு எடப்பாடியார் வந்து தக்க பதிலடி, நான் வந்து விவசாயி போவேன்ப்பா, நான் வந்து இதெல்லாம் போக முடியும், உடனே மாதிரி தனி பிளைட்லாம் வர முடியாது அப்படின்னாரு. இந்த மாதிரி இவங்க சொல்ல ஒன்னொன்னுக்கும் அடுத்த மீட்டிங்ல வந்து பொதுக்கூட்டத்துல வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு எடப்பாடியார் வந்து. அதை அவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல. ஸோ இப்போ டெல்லி போறத போயிட்டு திரு அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு வர்றத வச்சு ஒரு சின்ன ஒரு இதை வச்சு அவர் கட்சிக்குள்ள மூஞ்சி துடைச்சதை வச்சு அது வந்து முகத்தை மூடிக்கொண்டு போனார், மறைந்து ஒளிந்து சென்றாருங்கிற மாதிரி இவங்க நெரேட்டிவ் செட் பண்றாங்க. உண்மை நிலவரம் என்னன்னா, இப்ப தமிழக மக்களுக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும், கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடியார் அவர்கள். இப்ப சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சதுல இருந்து அவருக்கு ஓய்வுங்கிறதே இல்லை. சுற்றுப்பயணம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா டூர் போயிட்டு இருக்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு. 144 தொகுதிகளுக்கு மேல இது வரைக்கும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து வருகிறார். மக்களை சந்திப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தொகுதிக்கும் போறப்ப அந்த தொகுதியில் இருக்க வியாபாரிகள், விவசாயிகள், பல சங்க நிர்வாகிகளை வந்து அழைத்து ஒரு அரங்கில் அழைத்து அவங்களோட குறைகளை கேட்டறிகிறார். கேட்டு என்னென்ன குறை இருக்கு, என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன அதிமுக அரசாங்கம் இருக்கிறப்ப என்ன பண்ணுச்சு, இப்ப இந்த திராவிட அரசாங்கம் அதிமுக எடுத்த முயற்சி ஒரு சில வேலைகள் நடந்தது, இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதை நிறுத்தி வச்சிருக்காங்கிற முதற்கொண்டு தெளிவா எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாரு. வியாபாரிகள் சங்கம், விவசாயிகள், அனைத்து சங்கத்தினரும் போட்டு எதிர்கேள்வி கேட்டு அதுலயும் பாருங்க ஒரு இது நான் கேக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாலின் வந்து ஒரு கூட்டம் போட்டு ஒரு 10 பேர் கேள்வி கேட்டு எதையும் பார்க்காம ஒரு பதில் சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு சொல்றாருல்ல, அது அவங்களால ஜீர்ணிக்க முடியல. ஸோ எப்படியாவது அட்டாக் பண்ணணும். முன்னாள் கூட இங்க எல்லாம் சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு வடபழனியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்து கொள்கிறார். நைட்டு தான் வீட்டில் போய் படுக்கிறார். காலையில் ஏர்லி மார்னிங் வந்து அதிகாலையில் வந்து விமானத்தில் போறாரு. இவர் மாதிரி முதல்வர் மாதிரி சார்ட்டர்ட் ஃபிளைட்ல தனி விமானத்தில் போகலை, எல்லாரும் போற பயணியர் விமானத்தில் தான் வந்து எடப்பாடியாரும் பயணம் செய்கிறார். முன்னாடியே போய் செக்இன் அந்த இதெல்லாம் இருக்கு. என்னதான் விஐபி தான் செக்இன் இருக்கு, அது இருக்கு, எல்லாமே இருக்கு. தனி விமானத்தில் போகலை, மக்களோட மக்களாக தான் பயணிக்கிறார். எவ்வளோ அப்புறம் அங்கிருந்து போய் தங்குறது, அப்புறம் குடியரசு துணைத்துல பார்க்க எவ்வளோ ஒரு மனிதர், அவருக்கும் 70 வயது கடந்து விட்டது. 70 வயது மாதிரி தெரியல, அவர் சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டு இருக்கிறார். இவ்வளோ அலைச்சல், இந்த மாதிரி சுற்றுப்பயணம், தமிழகம் ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கிறாரு. முதல் நாள் இரவு மீட்டிங்க, அதுக்கப்புறம் வீட்டு போறாரு, அதிகாலையில விமானம். இவ்வளோ வந்து ஒரு மனிதருக்கு வந்து டயர்டு வராதா? போயிட்டு வரப்ப மூஞ்ச தொடக்கிறாருங்க. அதை இவங்க வந்து போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தா. இப்ப கூட தான் முதல்வர் வந்து 30 விழா கரூர் போறாரு. இங்கிருந்து திருச்சிக்கு வந்து தனி விமானத்துல போறாரு. இங்கிருந்து திருச்சியில இருந்து கரூர் போய் தங்குறதுக்கு அது திருச்சியில ஓய்வான். இங்க இருந்து திருச்சிக்கு தனி விமானத்துல தான் போறாரு. இங்க இருந்து 1 மணி நேரம் கூட கிடையாது. அதுக்கே இவங்க ஓய்வு எடுக்கிறார், இது பண்றாரு. ஆனா எடப்பாடியார் வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு மனிதருக்கு வந்து அசதி வராதா? அதை வந்து இவங்க கொச்சைப்படுத்தி இது பண்ணி என்னென்னலாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், அதிமுக தொண்டர்களும் தெளிவாக இருக்கிறார்கள். இவர்கள் மாயை வந்து எந்த இடத்துலையும் வந்து எடப்பாடியாரை வந்து இவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. மக்கள் சக்தி அவர் பின்னால் அணிதிரண்டு வந்து கொண்டு இருக்கிறது என்பது உண்மை. அதனாலதான் இந்த மாதிரி தனி மனித தாக்குதல், அந்த கான்பிடென்ட்டை உடைக்கணும். அதுக்கெல்லாம் உடையிற மனிதர் கிடையாது.
அன்புமிகு எடப்பாடியார் வந்து எல்லா நிலையிலும் வந்து வந்தவர். அவர் சொல்ற மாதிரி சாதாரண அடிமட்ட தொண்டனாக இருந்து இந்த கழகத்தில் வந்தவர். இன்னைக்கு உயரிய இந்த இடத்துல இருக்கிறார் என்றால் எத்தனை அனுபவங்கள் அவருக்கும், எத்தனை தடைகளை தாண்டி அவர் வந்திருப்பார். இந்த தடைகள் எல்லாம் அவர் தவிடுபடியாக்குவார். இப்ப சமீபத்தில் கூட திரு சபரீசன் அவர்கள் தந்தையார் வந்து மறைந்து விட்டார். அதுக்கு கூட அவர் அப்பா இருந்தது கூட அவர் வரலையே. இதை இவங்க ஒண்ணுமே இது பண்ணலையே. இல்ல அவர் தனிப்பட்ட காரணங்களா அதை கூட சொல்லியிருக்கலாமே. எங்கேயா வெளிநாட்டுல இருந்தா வர முடியல, அதாவது சாதாரண அவங்க இது பண்றாங்களே, இறந்துட்டாங்க 2 நாள் வச்சு வந்துடுறாங்க, பெத்தவர்கள் வந்துடுறாங்க. அதை விட முக்கியமான அப்பா, அதோட முக்கியமான வேலை என்ன, இதை பத்தி எந்த ஊடகங்களும் பேச மாட்டாங்க. நான் அவர் வராதுக்கு நம்ம கொச்சைப்படுத்தி பேசல, ஆனா இதை பத்தி ஊடகங்கள் வந்து பேசாது. அதிமுக வந்து தும்முனாலே அது ஒரு செய்தியாக்குறதே வந்து இவங்களுக்கு ஒரு வேலையா போயிடுது. இப்ப பாத்தீங்கன்னா தினமலர்ல வந்து இந்த வார கொலைகள், அதாவது இந்த வார ராசி பலன்கள் போடுற மாதிரி இந்த வார கொலைகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா தினமலர்ல வந்து இந்த வாரம் இன்றைய பாலியல் வன்கொடுமை இதுன்னு சொல்லிட்டு ஒரு காலம் போட்டு ஒரு நாளைக்கு எத்தனை நடக்குது, 3 அப்டேட் வருது சார். கொலை, போக்சோ வழக்கு, அதுதான் பாலியல் வன்கொடுமைன்னு நான் சொன்னேன். கையூட்டு இப்ப பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவியே வந்து தேடி இருக்குது. இப்ப இந்த லட்சணத்துல தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த நியூஸ்லாம் வரக்கூடாது. இந்த மாதிரியான செய்திகள், அதாவது திமுகவை விமர்சிக்கக்கூடிய, திமுக அரசை விமர்சிக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்றது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பூராமே, கேமரா பூராமே அதிமுக பத்தி திருப்பி வச்சிருக்காங்களா? ஆமா சார். அவங்க ஆளுகின்ற அரசு என்ன சொல்றோ, திமுக என்ன சொல்றோ அதை இது பண்ணிட்டு தான் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் விலை போயிட்டாங்கன்னு கூட நான் சொல்லுவேன். சின்ன சின்ன விஷயங்களை ஊதி பெருசாக்குறது. இப்ப செங்கோட்டையன் அவர்களோட விஷயத்தை பெருசாக்குனது, அது ஒரு நாள் முடிஞ்சு போச்சா அந்த விஷயம்? அது பெருசா ஆளே இல்ல உட்கார்ந்துருக்காரு, பெருசா என்னமோ பூதகரமா கிளப்புனாங்க, ஒன்னும் ஆகல. இந்த மாதிரி ஏதாவது அதிமுக எப்படிலாம் பலகீனப்படும், அவங்களுக்கு ஏன் இந்த பயம் வருதுன்னா, இப்போ இப்போ அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் வந்து இப்ப சுற்றுப்பயணம் கிளம்பிட்டார். தேர்தல் சுற்றுப்பயணம் போறப்ப அவருக்கு வர்ற அந்த மக்கள் ஆர்ப்பரித்து வர்ற அந்த கூட்டத்தை பார்த்து இவங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு. ஸோ எப்படியாவது டேமேஜ் பண்ணணும். அதிமுக ஒண்ணுமே இல்லைன்னு அவங்க நினைச்சிருந்தோம். இது வந்து என்னடா மறுபடியும் இவ்வளோ ஒரு மக்கள் மத்தியில வந்து இவ்வளோ ஒரு எழுச்சி வந்திருக்கு இவரோட போற இடத்துக்கெல்லாம் அப்படிங்கிறத கண்டு அந்த ஆளுங்கட்சிக்கு பயம் வந்ததனோட விளைவு தான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம். இந்த 1.5 நிமிஷம் இந்த கட்சி மூஞ்சி துடைக்கிறதுலாம் ஒரு நீசா போறவனா, இதை விட ஒரு அற்ப புத்தியை நம்ம என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் உண்மை, நிதர்சனம் வந்து இதுதான். ஏன்னா மக்கள் வரவேற்பை பார்த்து திமுக ஆளுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி பயப்படுகிறது, எடப்பாடியாரை பார்த்து பயப்படுகிறது. அரசு துறைகள்லயே குறிப்பா விமர்சனங்கள் அடிக்கடி வைக்கிறதும் கான்ட்ரவர்சியல் நியூஸ் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை. அதுல அபுண்டன்ஸா நிதி இருக்கு, அந்த நிதியை எப்படி செயல்படுத்துறது, எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படிங்கறதெல்லாம் கேள்விகள் வருது. முன்னர் செயல்படுத்திய விதங்கள்லாம் கேள்விக்குள்ளாக்கப்படுது. நேற்று நடந்த சம்பவம், உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய கூட்டு வச்சிருக்கு. நீங்க வந்து கோயில்ல உண்டியல்ல காசு போடுறது எதுக்கு, நீங்க அதை எடுத்து திருமண மண்டபம் கட்டுறீங்க அப்படின்றது ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திருக்காங்க. இது செய்திகள்ல வந்துதா அப்படின்றது கூட கேள்வியா இருக்கு. என்ன நடந்தது? பெருசா வரலங்க. இது மதுரை உயர்நீதிமன்றத்துல வந்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இவங்க வந்து ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அதுல வந்து இந்த மாதிரி இத்தனை மண்டபங்கள் கட்ட போறோம், திருமண மண்டபங்கள் கட்ட போறோம், கோவில் நிதியிலிருந்து உண்டியில வர்ற காசு, கோவிலுக்கு வர்ற டொனேஷன் இதை வச்சு பண்றாங்க. அதை சேலஞ்ச் பண்ணி ஒருத்தர் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்துல இருந்து வழக்கு தொடுக்கிறார். அப்ப அந்த அரசாணையை மதுரை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணுது. இது வந்து கோவில்ல போடுற உண்டியல் காசு வந்து பக்தர்கள் வந்து கொடுக்கறது, நன்கொடையாவோ உண்டியல்ல போடுற காணிக்கை கொடுக்கறது கோவிலோட வளர்ச்சிக்கும் அந்த ஆன்மீக வளர்ச்சிக்கும் தான் வந்து அந்த பணத்தை வந்து செலவு பண்ணணும். கவர்மெண்ட் உங்க இஷ்டத்துக்கு வந்து நீங்க அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வந்து தமிழக அரசு சென்றது. கவர்மெண்ட் தான் போச்சு அப்பீல். மதுரை ஹைகோர்ட் ஆல்ரெடி சொல்லிடுச்சு. அதுக்கு அப்பீல் தான் வந்து இவங்க அரசாங்கம் போறப்பதான் நேற்று வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு இந்த இதுக்கெல்லாம் இடைக்கால தடை வந்து நாங்க கொடுக்க முடியாது, ஸ்டே கொடுக்க முடியாது, கோயில் உண்டியல்ல போடுற காசை உங்க இஷ்டத்துக்கெல்லாம் செலவு பண்ணி கமர்ஷியல் பர்பஸுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த தடை கட்ட இதை வந்து தடை கொடுக்க மறுத்து விட்டது உச்ச நீதிமன்றம். அந்த விரிவான விசாரணையும் பின்னர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இவங்க போனது வந்து உங்களுக்கு ஸ்டே கிடைக்கல. ஆனா இந்த திருமண மண்டபங்களை தவிர்த்து கல்வி நிறுவனங்கள் கட்டுவதற்கான ஒரு தடை அப்படிங்கிற மாதிரி அது எதுவும் இல்ல சார். இந்த கேஸ்ல வந்து எலாபரேட்டா வந்தாதான் இது வந்து நேற்று வந்து மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை கோரி தான் அவங்க வந்து போனாங்க. தடை வந்து கொடுக்கல, அதுக்கு ஸ்டே கொடுக்கல, ஸ்டே கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. இந்த விரைவான விசாரணை வந்து பின்னர் இது பண்ண விசாரிக்கப்படும் சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதோட தெளிவான
முழுமையான தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அது எந்தெந்த மாதிரி ஒரு கைட்லைன் மாதிரி கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இதுல இருக்கு. குற்றச்சாட்டா என்ன இருக்கு? கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் அளவிற்காக ஒரு 37 நினைக்கிறேன் திருமண மண்டபம் கட்டுவதற்கான திட்டத்தை அரசாங்கம் ஃபர்ஸ்ட் சட்டசபையில அமைச்சர் அறிவிக்கிறாரு. அதுக்கு ஜியோ ஒண்ணு பாஸ் ஆகுது. அதை தான் சேலஞ்ச் பண்ணி போறாங்க. சோ இப்ப இதனால என்ன பாதகம்? திராவிட மாடல் அரசு இதுல என்ன விஷயங்களை செய்ய இருக்கு? பாதகமா என்ன இருக்கு மக்களுக்கு? சார், அரசாங்கத்துல பணம் இல்லை சார். உண்மையை சொல்லணும்னா 10 லட்சம் கோடி வரைக்கும் இப்போ வந்து தமிழக அரசு கடன் சுமையில் இருக்கு. இவங்க வந்து அந்த 4.5 வருஷத்துலேயே 4.5 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை. இப்போ உண்டியல் பணத்தை எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை போல இருக்கு. ஆமா. ஏன்னா இப்ப நீங்க ஒரு கோயில் உண்டியல்ல எதுக்கு போடுறோம், காசு போடுறோம்? அந்த கோயிலோட வளர்ச்சிக்கும் அந்த மத ரீதியான ஒரு இதுக்கு அந்த அந்த மதம் சார்ந்த அந்த ஆன்மீகம் சார்ந்த அந்த இதுக்கு வந்து அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் பண்றோம். அதுல இருக்க காசெல்லாம் எடுத்து நீங்க வேற எதுக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா கோயில் நீங்க எதை வச்சு பராமரிப்பீங்க? அந்த ஒரு கொஸ்டின் வருதா இல்லையா? கோயில் பணத்தெல்லாம் எடுத்து மண்டபம் கட்டுறேன், அது கட்டுறேன், இது கட்டுறேன் நீங்க பண்ணிட்டீங்கன்னா கோவிலை எப்படி வந்து நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க? அதுக்கு போதிய நிதி வேணும்ல. அரசாங்கத்தில் நிதி இல்லைங்கிறனால உண்டியல் காசு எடுத்து இப்போ வேற பக்கம் டைவர்ட் பண்றாங்க. இதுதான் உண்மை. இப்ப இந்த கட்டுமானங்கள் கட்டுவதனால அதுல கான்ட்ராக்ட், கமிஷன் அரசு தானே இது வந்து, கமிஷன் அடிக்கிற அரசு தானே இது வந்து, கமிஷன் மாடல் அரசு தானே இது வந்து. சார், சேகர்பாபு அவர்கள் அமைச்சர் பேசும்போது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நிறைய கும்பாபிஷேகங்கள் எங்களுடைய ஆட்சியில தான் பண்ணப்பட்டது. தங்கத்தை உருக்கி நாங்க டெபாசிட் பண்ணிருக்கிறோம். இந்த அளவுக்கான டெவலப்மெண்ட் எந்த ஆட்சியிலும் யாருமே பண்ணல. இந்து சமய அறநிலையத்துறையில பொற்கால ஆட்சின்ற மாதிரியான பல விஷயங்கள் சொல்றாரு. இப்ப இதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம் சார்? எல்லாமே வந்து ஏதோ ஒரு குறிக்கோளை வச்சுதான் சார் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு குடமுழக்கு நடத்துறோம், இத்தனை பண்ணிட்டோம், தங்கத்தை உருக்கி வச்சிருக்கோம். நான் என்ன சொல்றேன், எவ்வளவு பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை அறிக்கை தர முடியுமா அவங்களால? கோவில்ல வந்து வருமானங்கள் தமிழகத்தில் இருக்கிற இந்த அறநிலையத்தை சார்ந்த கோயில்கள்ல இருந்து எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, எவ்வளவு நீங்க பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க உங்களால கொடுக்க முடியுமா? தங்கத்தை உருக்கி வச்சிருக்கீங்க, எவ்வளவு தங்கம் வந்தது, எவ்வளவு காணிக்கையா வந்தது, எவ்வளவு உருக்குனீங்க, எவ்வளவு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு பெருமையா சொல்லணுமா? நான் எவ்வளவு வந்ததுன்னு வெளிப்படைத்தன்மையா நீங்க சொல்லுங்க. பழனி கோயில்ல எவ்வளவு வந்தது, திருத்தணியில எவ்வளவு வந்தது, திருச்செந்தூர்ல எவ்வளவு வந்தது சொல்லுங்க. உண்டியல் உடைச்சும் போதே அது கணக்கு இல்ல சார், அவங்க சொல்றாங்கல்ல. அதுதான் சார், சொல்லுங்க எவ்வளவு வந்திருக்கு என்னன்னு சொல்லுங்க. அப்ப அதுல எவ்வளவு வந்து கோவிலுக்காக செலவு பண்ணியிருக்கிறீங்க, அந்தந்த கோவிலோட வளர்ச்சிக்கு என்ன செலவு பண்ணியிருக்கீங்க அதை சொல்லுங்க. அப்ப எவ்வளவு வளர்ச்சிக்கு செலவு பண்ணிருக்கீங்க, எவ்வளவு வெளியே போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. இதே போல இன்னொரு துறை, இப்ப என்னன்னா செவிலியர்கள் போராட்டம் பண்ற அளவுக்கு, அதாவது ஒப்பந்த செவிலியர்களுக்கான சம்பளத்தை கொடுக்கலன்னு சொல்லி நீதிமன்றம் அதற்கு என்ன சம்பளம் கொடுக்க கூட உங்களால முடியலன்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கு. அது வந்து இன்னும் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து இந்த தமிழக அரசுக்கு பெரிய குட்டு வச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். அதை பத்தி ஒரு சேனலும் பேசலைங்க. மெயின் மீடியா வந்து ஒரு டிவி சேனல் கூட பேசல. பெருசா வந்து அச்சு ஊடகங்களையும் வரல. சுப்ரீம் கோர்ட் அழகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மேட்டில் ஒப்பந்த செவிலியர்களுக்கு வந்து அவங்களும் வந்து பெர்மனண்டா இருக்கிறவங்களும் இவங்களும் அதே வேலை தான், அதே டைம் தான் ஒர்க் பண்றாங்க, இது பண்றாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லைங்கிறீங்க, ஆனா இலவசங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் சார்? இப்ப என்ன செவிலியர்கள் எங்களுக்கு சம்பளம் கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறாங்களா? அவங்களுக்கு ஈக்குவலா கொடுங்க, நாங்களும் அந்த மாதிரி தானே ஒர்க் பண்றோம், எங்களுக்கும் வந்து உரிய சம்பளத்தை கொடுங்கன்னு தான் கேட்கறாங்க. அவங்க வேலைக்கு ஏற்ற ஊதியம் தான் அவங்க கேட்கறாங்க. அதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்ககிட்ட வேலையை மட்டும் வாங்கிக்கிறீங்க, அவங்களுக்கு உரிய சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசை குற்றம் சொல்ல, இதுல வந்து தெளிவா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசை குற்றம் சொல்லாதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. இலவச திட்டங்கள் பண்றதுக்கு உங்க கையில பணம் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் சொன்ன வார்த்தைகள் இலவச சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் இலவச திட்டங்கள் வந்து செயல்படுத்துவதற்கு உங்களிடம், உங்க அரசிடம் பணம் இருக்கு. இதை தாண்டி இன்னொன்று இருக்கு, தேர்தல் செலவு பண்றதுக்குலாம் உங்ககிட்ட காசு இருக்குல்லன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டு இருக்கு சார். இதை விட வந்து ஒரு இதா கேட்கறதுக்கு வந்து இந்த அரசை வந்து அமர்ச்சிக்கு இது பண்றதுக்கு வந்து ஒரு உச்ச நீதிமன்றமே இவ்வளோ இதா பேசியிருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும், ஏன்னா இவங்க எதுக்கு எடுத்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் விட்டுறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு குட்டு வச்சிருக்கு. எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மேல பழி போடாதீர்கள். இலவச திட்டங்கள் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு காசு கிடைக்குது. தேர்தல் செலவுக்கு பாருங்க, அடுத்த தேர்தல் செலவுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பணம் இருக்குங்கிற அளவுக்கு உச்சநீதிமன்றம் மிக காட்டமான ஒரு இதை வந்து சொல்லியிருக்கு. ஆனா இங்க எந்த சேனல்லையும் அதை பத்தி விவாதிக்கல, எந்த அச்சு ஊடகங்களும் சொல்ல. ஆனா எடப்பாடியார் இப்படி கட்சி பொறுத்து மூஞ்சி தொடச்சது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா போய் இதை வந்து உருட்டி பிரேக்கிங் அது இல்லைங்க போடணும். போராடின செவிலியர்களுக்கு வந்து ஊதியம் ஒழுங்கா கொடுக்கலன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதுல வந்து நியாயமான பத்திரிகை தர்மம்னா நியாயமா அதைத்தானே நீங்க வந்து பண்ணணும், எடுத்து அதை தானே விவாதிக்கணும். எத்தனை சேனல் விவாதிச்சாங்க அதை பத்தி? ஒண்ணுமே இல்லையே.
எல்லாமே ஆளுகின்ற இந்த அரசாங்கத்துக்கு ஜாலரா அடித்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. ஆனா மக்களுக்கு தெளிவா தெரியும். உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலம் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு. அதனால என்ன உண்மைகள் மறைக்கப்பட்டாலும் இந்த மாதிரி ஊடகங்கள் உங்களை மாதிரி இது வந்து அருமையா மக்கள் மத்தியில் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். 26 இந்த ஆட்சியை தமிழக மக்கள் வீட்டுக்கு அனுப்புவது உறுதி. மிக்க நன்றி சார், பல தகவல்கள். வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். நன்றி நேர்களே.